இந்த கொஸ்டின் இப்போ டெட்டில் கேட்டிருக்காங்க 2, 6, 12, 20, 30 எக்ஸெட்ரா என்னும் எண் அமைப்பின் பொது வடிவம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதை கேட்குற என்னென்னா, இப்போ இந்த கொடுத்த ஆப்ஷன்லேருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த அமைப்பு நம்மளுக்கு அப்படியே வரணும். இந்த நம்பர் சீரீஸு அப்படியே வரணும். சரி, செக் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 என்ன, எண்ணுக்கு வந்து 1, 2, 3 அப்படியே ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே வரோம். கொடுத்த அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒன்றுன்னு கொடுங்க எண்ணுக்கு. 2 2 ஓகே. அடுத்தது 2ன்னு கொடுத்தா 2 2 4. ஆனால் ரெண்டாவது ஆப்ஷனுக்கு என்ன இருக்குது, 6 வருதுனால இங்கே 4 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து n × n + 1. எண்ணுக்கு 1ன்னு கொடுத்தா 1 + 1 2, 2ன்னு கொடுத்தா 2 + 1 3. ஆனால் ரெண்டாவது 6ன்னு வந்திருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்து இதுக்கு பாருங்க, n × n - 1. எண்ணுக்கு 1னா 1 × 1 - 1. 1 போச்சுன்னா 0. 0ல் எந்த நம்பரால் பெருக்கினாலும் நம்மளுக்கு 0 தான் வருது. அப்போ 0 வரதுனால இப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து n × n + 1. இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 × 1 + 1 = 1 1 கூட்டினா 2, 2 2. 2ன்னு பண்ணுங்கள். 2 × 2 + 1 = 2 1 3, 3 2 6. அடுத்து 3ன்னு கொடுத்தா 3 × 3 + 1, 3 1 கூட்டினா 4, 4 12. அடுத்து 4ன்னு கொடுத்தா 4 × 4 + 1, 4 1 கூட்டினா 5, 5 20. அடுத்து 5ன்னு கொடுத்தோம்னா 5 × 5 + 1, 5 1 கூட்டினா 6, 5 30. இப்போ இந்த நம்பர் சீரிஸ் அப்படி இங்கே வந்துருச்சிங்களா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான், n × n + 1. டி ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர்.